பார்த்து வருகிறோம். அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறுவதற்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 18 முதல் 31ஆம் தேதி வரை அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விருப்ப மனு அளிக்கலாம் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான விருப்ப மனு முதல் கட்டமாக 15/12 23/12 வரை, அதாவது கடந்த வாரம் வரை விருப்ப மனு விநியோகமானது நடைபெற்று அது பூர்த்தி செய்யக்கூடிய கால அவகாசம் கொடுக்கப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. ஏறத்தாழ 9000 பேர் அந்த விருப்ப மனுவை பெற்று வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் அதுக்கான கால அவகாசம் அன்றைய நீட்டிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான அறிவிப்பு இன்று வந்திருக்கிறது. அதன்படி 28ஆம் தேதியிலிருந்து வரும் 31ஆம் தேதி வரை ஏறத்தாழ 4 நாட்கள் இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் இதற்கான விருப்ப மனுக்களை தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களுக்கான விருப்ப மனுவை கட்டணம் செலுத்தி டிடியாக கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து திருப்பி கொடுக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மீண்டும் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே கால அவகாசத்தில் 9000 விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி தற்போது மீண்டும் இந்த விண்ணப்ப விநியோகத்திற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருப்பதால் கூடுதலாக விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.